கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நாம் அனைவருக்கும் தெரிந்த வண்ணமாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தை பல முறை நாம் கேட்டிருப்போம். ஒருவேளை சண்டே ஸ்கூல் இருந்து நாம் என்ன பண்ணியிருப்போம், இந்த கதையை நாம் கேட்டிருக்கிறோம். தாவீது மற்றும் கோலியாத் கதைன்னு சொல்லி நாம் என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். இன்றைய நாளில் நாம் இந்த வரலாற்று சம்பவத்திலிருந்து ஒரு சில முக்கியமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒருவேளை இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் நாம் விசுவாசத்தில் பலப்படுவதற்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேத பகுதியிலே நிறைய கதாபாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். கதாபாத்திரங்கள் என்று சொன்னால் நபர்களை குறித்து நாம் என்ன பண்றோம், கற்றுக்கொள்கிறோம். யாரெல்லாம் பார்க்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். முதல் வசனத்துல சவுல் இருக்கிறாருங்களாங்கா. பெலிஸ்தியர் ஒரு குரூப் இருக்கிறாங்க. பெலிஸ்தியர்கள் என்று சொன்னால் இஸ்ரேல் மக்களை போல அவர்கள் ஒரு தேசத்தார் இல்லைங்களா. அதுல ஒரு நபரை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் பேர் யாருங்க, அவன் பேர் என்ன, கோலியாத் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம். 2 பெலிஸ்தீர்கள் இருக்கிறாங்க. யுத்தத்திற்காக வந்திருக்கிறார்கள். யாரோடு யுத்தம் பண்றதுக்கு வந்திருக்கிறாங்க, இஸ்ரேல் மக்களோடு யுத்தம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்கள ஒருத்தன் யாருங்க, கோலியாத். அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ரொம்ப உயரமான ஒரு நபர், உயரமான நபர் மாத்திரமில்லை, பயங்கரமான ஒரு கட்டுமஸ்தான ஒரு சரீரம் கொண்ட ஒரு பயங்கரமான ஒரு நபர் இல்லைங்களா. அப்ப கோலியாத்தை குறித்து வேதம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். 3ஆவதாக இஸ்ரேல் மக்கள் முழுமையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 4ஆவதாக இஸ்ரேல் மக்களுடைய ராஜாவாக இருந்த சவுலை குறித்து இங்க என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததாக ஈசாயை குறித்து என்ன பண்ணப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. ஈசாயுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் சொல்றாங்க, வாசிங்க. இல்ல 12ஆம் வசனம், தாவீது என்பவன் இல்ல 12ஆம் வசனம் வாசிக்குமா. தாவீது என்பவன் 8 பேர். 8 பேர்ல 3 நபர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, 3 பசங்க கொஞ்சம் வயது வந்த நபர்கள். அதனால அவங்க எங்க போயிருக்கிறாங்க, சவுலோடு யுத்தத்திற்கு போயிருக்கிறார்கள். அந்த 3 நபர்கள் யார் யாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, வாசிங்க. எலியாப், அபினதாப், சம்மா. இந்த 3 நபர்களும் என்ன பண்ணப்பட்டிருக்குது, குறிப்பிடப்பட்டிருக்கிறது இல்லைங்களா. அதுக்கப்புறம் கடைசியாக யாரை குறிப்பிடப்பட்டிருக்குது, தாவீது பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆக இன்றைய நாளில் இந்த நிறைய நபர்களை குறித்து நாம் பார்த்தோம். 2 நபர்களை குறித்து நாம் சத்தியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 1ஆவது நபர் யார் அப்படின்னு சொன்னா சவுல். 2ஆவது நபர் தாவீது. சவுலை குறித்தும் தாவீதை குறித்தும் ஒப்புமைப்படுத்தி நாம் சத்தியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். சவுலை குறித்து நாம் பார்க்கிற பொழுது சவுல் யார் அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் தேசத்தினுடைய ராஜா. ராஜா என்பதை விட முதல் ராஜா யார் அப்படின்னா சவுல் தான். ஆண்டவரிடத்திலே அவர்கள் மன்றாடுகிறார்கள். அப்போ ராஜா கிடையாது. யாரு தான் அந்த இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி சென்றார்கள் அப்படின்னு சொன்னா, யார் தான் வழிநடத்தி போறாங்க, யாருமா, அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இப்போ ரீசெண்டா யார் வழி நடத்திக்கிட்டு போறாங்க, சாமுவேல் என்ன பண்றாருங்க, வழி நடத்திக்கிட்டு போறார். அவர் ஒரு ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியாகவும் என்ன பண்றாருங்க, வழி நடத்தி கொண்டு செல்கிறார். அப்போ மக்கள் பார்க்குறாங்க, எல்லாரும் என்ன பண்றாங்க, எல்லா நாட்டுக்கும் எல்லா மக்களுக்கும் ராஜா இருக்கிறாரு, எங்களுக்கு என்ன இல்லை, ராஜா இல்லை, எங்களுக்கு ராஜா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, போராட்டம் பண்றாங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, எப்பா ராஜா வந்தானா உங்களை என்ன பண்ணுவான், உபத்திரவப்படுத்துவான், கஷ்டப்படுத்துவான் அப்படின்னு சொல்ற. இல்ல என்ன கஷ்டப்படுத்தினாலும் எங்களுக்கு என்ன, யார் வேணும், ராஜா வேணும்னு சொன்னதுனால தேவன் யாரை ஏற்படுத்தினாருங்க, சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆக இஸ்ரேல் தேசத்திற்கு முதல் ராஜா யார் அப்படின்னு சொன்னா யாருங்க, சவுல் தான் முதல் ராஜா. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே தேவன் சவுலை ராஜாவாக என்ன பண்ணாருங்க, ஏற்படுத்தினார். அவனுடைய
காரியங்களை நாம் குறித்து பார்க்கிற பொழுது இங்கே வாசிக்கிறோம். நாம 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 11ஆம் வசனம். சவுலும் இஸ்ரேலரும் சவுலும் பெலிஸ்தீனுடைய யார், எந்த பெலிஸ்தீன்? கோலியாத்துடைய வார்த்தையை கேட்டு மிகவும் என்ன பண்ணாங்க, பயப்பட்டார்கள், கலங்கினார்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இவன் வந்து டெய்லி 40 நாள் டெய்லி வந்து என்ன பண்றான், சத்தம் போடுறான் இல்லைங்களா? என்ன சத்தம் போடுறான்? டே, உங்களுக்கு யாருக்காவது தைரியம் இருந்தால் என்ன பண்ணுங்க, எங்கூட ஒண்டி கொண்டு வாங்க, சண்டைக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், பயங்கரமா சத்தம் போடுறான் இல்லைங்களா? இங்க வசனம் வாசிக்கிறோம். 10ஆம் வசனம் 9, 10 வாசிங்க. அவன் என்னோட ம் 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 ஆமா, டெய்லி சொல்லிட்டு வரான். அங்க இந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, அவன் ஒரு யோசனை சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் என்ன பண்ண வேண்டாம், சண்டை போட வேண்டாம். நான் ஒரு ஆள் வந்து சண்டை போடுறேன் இல்லைங்களா? நீங்க யாராவது உங்க நான் தேசத்திலிருந்து யாராவது ஒருத்தர் வந்து என்கிட்ட என்ன பண்ணுங்க, சண்டை போடுங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்றது என்ன பண்ணுவோம், தோக்குறவங்க என்ன பண்ணணும், தோல்வி பெறவங்க கேட்கணும். அல்லது வேலையாள இங்க வசனம் தான் சொல்லுது, அவனுக்கு சேவகம் செய்யணும். அந்த யார், அவன் மட்டும் இல்ல, அந்த தேசமே என்ன பண்ணுங்க, சேவகம் செய்யணும்னு சொல்லி சொல்றான் டெய்லி. இஸ்ரேல் மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, பெரிய குரூப்பே என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. ஆனால் இவனுடைய அந்த வார்த்தையை கேட்டு வசனம் சொல்லுது, அவர்கள் மிகவும் பயந்தார்கள், மிகவும் நடுங்கினார்கள், கலங்கினார்கள் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இங்க சவுலை குறித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு எடுத்து வாசிங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒன்னாம் வசனத்திலிருந்து வாசிங்கக்கா. பெஞ்சமின் கோத்திரத்தாரில் இருந்தான். ஆமா, சவுலை பத்தி சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, எப்படிப்பட்டவனாகிறான், சௌந்தரியவான் அப்படின்னு மட்டும் இல்ல, இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே அவனுக்கு தோளு கீழே தான் என்ன பண்றாங்க, இருக்கிறாங்களாம். ஏன் இந்த வசனத்தை அங்க கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நம்மளால புரிந்து கொள்ள முடியல. இங்க இஸ்ரேல் மக்கள்ல மிகவும் உயரமான ஒரு சௌந்தரியவான், ஒரு பராக்கிரமசாலி யாருங்க, சவுல். அவன் தான் இந்த தேசத்தை வழிநடத்தி கொண்டு செல்கிறான். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியா இருந்த சவுலும் கூட எதிரியை பார்த்து என்ன பண்றான், பயப்படுறான், கலங்குறான் இல்லைங்களா? நினைச்சு பாருங்க, சூழ்நிலை உங்களுக்கு புரியுதா? இப்ப சாதாரண ஆள் கிடையாது. இஸ்ரேல் மக்கள்ல யாருதான் யாருங்க, உயரமான ஒரு நபர், பெரிய உருவம் கொண்ட ஒரு நபர். இவனே என்ன பண்றான் அப்படின்னா, என்ன பண்றான், பயப்படுறான். ஏன் பயம்? பயம் உள்ள எப்படி வந்துருது? இப்போ சூழ்நிலையை பார்க்கிற பொழுது, நாம் ஒரு சூழ்நிலையை பார்க்கிற பொழுது நாம் நம்மை அறியாத நாம் அச்சப்படுகிறவர்களாக நாம் என்ன பண்றோம், மாறிவிடுகிறோம் மனுஷிகமாக இல்லையா? இங்க இந்த நீதிமொழிகள் வாசிக்கும் போது ரொம்ப அருமையா அந்த வசனங்கள் வாசிச்சோம் இல்லைங்களா? சுய புத்தியின் மேல் என்ன பண்ணாத, சாயாத, யார் மேல் நம்பிக்கை வை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. ரொம்ப அருமையான வசனங்கள் இல்லைங்களா? இவன் தன்னுடைய பராக்கிரமத்தின் மேல நம்பிக்கை வைத்தவனாக இருந்ததுனால எதிராளியா இருக்கிறவனுடைய அவனுடைய அந்த சரீர வளர்ச்சியை பார்த்து, அவனுடைய பராக்கிரமத்தை பார்த்து இவன் என்ன பண்றான், பயந்துக்கிறான். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா, புரியுதா? ஏன்னா இவன் தன்னுடைய பராக்கிரமத்தின் மேல என்ன வச்சிருக்கிறான், நம்பிக்கை வைத்தவனாக, தன்னுடைய பராக்கிரமத்தின் மேல விசுவாசம் வைத்தவனாக இருந்ததுனால
அவன் எதிரியாக வந்தவன் மேல அவனை பார்த்து இவன் என்ன பண்றாங்க, பயந்துக்கிறான். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலுமே கூட நம் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற எதிர்பாராத விதமாக வருகிற சூழ்நிலைகளை பார்த்து நாம் பயப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் தனிப்பட்ட வகையிலே மனுஷிகமாக நாம் அதை தனியாக இருந்து நாம் எவ்வாறு அதை சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்றோம், நாம் நம்முடைய இருதயத்தில் போட்டு உழண்டு கொண்டிருக்கிறோம். இங்கதான் தாவீதுக்கும் சவுலுக்கும் இடையே இருக்கிற ஒரு பெரிய வேறுபாட்டை நம்மால் என்ன பண்ண முடியுங்க, பார்க்க முடியும். இங்கு சவுலோடு இருந்த ஜனங்களும் என்ன பண்ணாங்க, பயந்தார்கள், மிகவும் கலங்கினார்கள் அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்றோம், பார்க்கிறோம். ஆனா சூழ்நிலை பார்த்தோன்னே என்ன பண்றாங்க, பயந்துக்கிறாங்க, கலங்கி விடுகிறார்கள். இன்னொரு சூழ்நிலை நாம் உங்களுக்கு விவரிக்க நான் விரும்புகிறேன், எடுத்து வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 33 வாசிங்க. மார்க்கு 4:33 வாசிங்க. இருமா ஒரு நிமிஷம். வாசிங்க. 36 வாசிங்க சொன்னா. இப்போ சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் என்ன பண்றாங்க, படவில் போயிட்டு இருக்கிற பொழுது என்ன ஆச்சுங்க, இயேசு கிறிஸ்து அசதியா இருந்ததுனால படகினுடைய பின்னணியத்தில் என்ன பண்றாருங்க, தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார், தூங்கிட்டு இருக்கிறார். அவர்கள் அவரை வாசிங்க. ஆமா, போதகரே, ஆண்டவரே, நாங்கள் செத்து போறது உங்களுக்கு கவலை இல்லையா? பயங்கரமா காற்று அடிச்சு என்ன பண்ணுது, படகு என்ன பண்ண போகுது, கவிழ்ந்து போக போகுது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து எந்திரிச்சு என்ன சொல்றாரு பாருங்க. அவர் எழுந்து ஆண்டவர் அந்த கடலையும் காற்றையும் என்ன பண்ணாருங்க, அதட்டினார். உடனே என்ன ஆயிடுச்சு, அமைதியில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான வசனம் வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து போதுங்கம்மா. இங்க இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை பல நேரங்களில் பார்த்திருக்கிறாங்க, அவருடைய அற்புதங்களை பார்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சீஷர்களுமே கூட ஒரு பிரச்சனை வரும் பொழுது உடனே என்ன பண்ணிட்டாங்க, பயந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அவங்களே சொல்றாரு, கடிந்து கொள்றாரு. என்ன சொல்றாருங்க, ஏன் இப்படி பயப்படுறீங்க, என்ன இருதயத்தில் வச்சு சொல்லியிருப்பாரு நினைக்கிறீங்க? டே, நான் உங்களோட தான் இருக்கிறேன், ஏன் பயப்படுறீங்க இல்லையா? நல்லா வச்சு பாருங்க. அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு. சும்மா அந்த வார்த்தையில, சும்மா சாதாரண வார்த்தை இல்லை. ஏன் பயப்பட்டீங்க அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையில உள்ள ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னா, டேய், நான் என்ன பண்றேன், உங்களோடு தான் இருக்கிறேன், ஏன் பயப்படுறீங்க? இப்போ சவுலுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, நாம் சர்வ வல்லமுள்ள தேவன், தன்னை உண்டாக்கிய கர்த்தர், இஸ்ரேல் மக்களை வழிநடத்துகிற தேவன் இல்லைங்களா, எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து வந்த கர்த்தர் எவ்வாறு விடுதலை செய்து வந்தார் என்று சொல்லி எல்லாமே யாருக்கு தெரியுங்க, சவுலுக்கு தெரியும். கட்டாயமாக சொல்லி கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா. 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே கர்த்தர் என்ன பண்ணாருங்க, வழி நடத்தி வந்தார். இன்னும் என்ன பண்ணார், பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்தை கர்த்தர் என்ன பண்ணாருங்க, கொடுத்தார். இந்த வனாந்தரத்துல இல்லைங்களா, மன்னாவினால ஒரு நாள் பாக்கி இல்லாத என்ன பண்ணாருங்க, எல்லா நாளும் என்ன பண்ணாருங்க,
திருப்தியாக போஷித்தார். ஒரு அவங்க காடை கேட்குறாங்க, கறி கேட்குறாங்க. காடை வானத்திலிருந்து என்ன பண்ணுச்சுங்க, கொட்டுச்சுன்னு பார்க்குறோம். தண்ணி கேட்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, தண்ணி என்ன பண்ணுறாருங்க, ஆண்டவர் கொடுக்குறார். எல்லாத்தையும் செய்கிறார். அந்த செங்கடலை வெட்டாந்தரை ஆக்கினார். இத்தனையும் பார்த்தவர்கள் இல்லைங்களா, இஸ்ரேல் மக்கள் இத்தனையும் அனுபவித்தவர்கள். எதிரில் ஒரு எதிராளி வந்துட்டான், ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொன்னோடனே அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, பயந்துக்கிறாங்க. நாமும் கூட அப்படித்தாங்க. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலுமே கூட கர்த்தர் தனிப்பட்ட வகையிலே அநேக நன்மைகளையும் அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக சூழ்நிலைகளில், கடினமான சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் கடக்கிற பொழுது, நம்முடைய இறந்த காலத்திலே, நம்முடைய கடந்த காலத்திலே தேவன் போதுமானவராக நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆனாலும் கூட இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையை பார்த்து நாம் என்ன பண்றோம், அச்சப்படுகிறவர்களாக, கலக்கமடைகிறவர்களாக, பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த வசனம் பாருங்க, சவுலும் இஸ்ரேல் மக்களும் என்ன பண்ணாங்க, மிகவும் பயந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, நாமும் கூட சவுலை போல இந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம பயப்படுறோமா? பயம் ஒரு கொடிய வியாதியை போல. பயம் என்பது அவிசுவாசத்தினுடைய அடையாளம். இங்க அதான் இயேசுக்கு சொல்றார் இல்லையா, ஏன் பயப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அடுத்து சொல்றார், உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது என்ன, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாத போச்சு. பயப்படுறோம் அப்படின்னா நமக்கு என்ன இல்லைங்க, விசுவாசம் இல்லை. இங்க ரொம்ப அருமையாக இல்லைங்களா, சவுளுடைய மக்களும் மிகவும் கலங்கி பயந்தார்கள் என்று சொன்னால், முதல் காரியம் நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம், அவர்கள் தங்களுடைய பராக்கிரமத்தின் மேல நம்பிக்கை வைத்தவர்களாக இருந்தார்கள். தங்களை மாத்திரமே நம்பினவர்களாக இருந்தார்கள். மெய்யாகவே தங்களை மாத்திரமே நம்பி கண்டிப்பா அவனை ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது, உண்மைதான். நாமும் கூட நம்முடைய சூழ்நிலையை நாம் தனி நபர்களாக நாம் அதை கடக்க முடியுமா? தனிநபர்களாக அதை சரி செய்ய முடியுமா? தனிநபர்களாக அதை நாம் மேற்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா சில நேரங்கள் என்ன பண்ண முடியாதுங்கம்மா, கண்டிப்பா மேற்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் நாம் நமக்கு எதிரே நிற்கிற அந்த கடினமான சூழ்நிலை நம்முடைய சக்திக்கும் நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய அனுபவத்திற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கலாம். ஆனா எனக்கு அன்பானவர்களே, இயேசு சொல்ற மாதிரி ஏன் பயப்பட்டீங்க, அந்த வார்த்தையில ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்குது. நான் உங்களோடு இருக்கிறேன், ஏன் என்ன பண்றீங்க, பயப்பட்டீர்கள். கீழே இருக்கிற வசனங்களை வாசிக்கலாம் நம்ம சுருக்கமாக. அடுத்ததாக இன்னொருத்தர் என்டர் ஆகிறார் இந்த சூழ்நிலையில், இந்த சினாரியோவில் இல்லைங்களா. இந்த ஒரு சூழ்நிலையில எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இங்க ஒருத்த சின்ன பையன், அவனை பத்தி சொல்லும் போது சொல்றாங்க, வாசிக்கலாம், வாசிங்க 13. வசனங்கா, ஈசாயினுடைய 3 மூத்த 14 தாவீது எல்லோருக்கும் தாவீது சவுலை விட்டு போதுங்கா. அங்க அவங்க உயிரோ எதுக்கு அடையாளம் வாங்கிட்டு வர்றதுக்கு, அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக அடையாளம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சரின்னு எல்லாம் வந்துட்டான். அடுத்தது 26 வசனம். அப்பொழுது தாவீது
ம் 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 ஆமாம். தாவீது குறிச்சிங்க பேசும்போது ரொம்ப சின்ன பையன், ரொம்ப ஆர்வமாக கேட்குறான் எல்லாத்துக்கிட்டையும். ஏன் அவனை கொண்டுட்டா யார் என்ன என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன பண்ணுறான் கேட்குறான். அவன் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ உயரமாக நிற்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு என்ன பண்ணல தெரியல. இவனை கொன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒவ்வொருத்தருகிட்டையும் போய் போய் கேட்குறான். எல்லாரும் சொல்கிறாங்க, டே இவனை கொன்னா ராஜா உனக்கு இவ்வளோ சன்மானங்கள் என்ன பண்ணுவார் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க. அடுத்தது 31 வசனம், தாவீது சொன்ன வார்த்தைகளை ம் 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 ஒரு நிமிஷம்க்கா, 2 பேருக்கு கான்வர்சேஷன் நடக்குது. யாராருக்கும், சவுலுக்கும் தாவீதுக்கும். தாவீது போய் ரொம்ப டெலிபரேட்டாக சொல்கிறான். என்ன சொல்கிறான், டே யார்கிட்ட சொல்கிறான், சவுல்கிட்ட சொல்கிறான், ராஜா நான் இவனோட நான் என்ன பண்ணுறேன் யுத்தம் பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். எத்தனை நாள் கழித்து வராரு, 40 நாள் ஆயிடுச்சு. 40 நாள் யாரும் ஒருத்தரும் கூட வரல. இவங்கெல்லாம் யாரு, ஏற்கனவே யுத்தத்திற்கு பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், ஏற்கனவே பல யுத்தங்கள் செய்தவர்கள். இவங்க ஒருத்தரும் கூட என்ன பண்ணல, இவன் யாரு கூட கோலியாத்தோட சண்டை போடுறதுக்கு என்ன பண்ணலீங்க, யாருமே வரல. ஆனா இங்க தாவீது சின்ன பையன், வாலிபன், இவன் யுத்தத்திற்கு என்ன இல்ல தகுதி இல்லாத நபர். இல்லைன்னா இந்நேரம் அந்த மூன்று என்னங்க சகோதரர்களோட என்ன பண்ணியிருப்பான், 3 அண்ணன்களோட இவனையும் என்ன பண்ணியிருப்பாரு, அவங்க அப்பா அனுப்பிச்சிருப்பாரு இல்லையா. இவன் சின்ன பையன், இவன் மட்டும் இல்லை, இவனுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, இன்னும் ஒரு 4 பேர் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. அப்ப இவன் இன்னும் கடைசி. நல்லா யோசிச்சு பாருங்க, இவன் யார் கிடையாது, யுத்தத்திற்கு தகுதியான ஆள் கிடையாது. அதனாலதான் மனுஷிகமா பார்த்து, மனுஷிகமா யாருங்க, யாரு சவுல் பார்க்கிறாரு, இவன் எப்படிப்பட்டவனாகிறான், ரொம்ப சின்னவனாகிறானு. தம்பி நீ இதுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், லாயக்கப்பட மாட்டேன் தம்பி, நீ போய் ஆடு மேய்க்கிற வேலை என்ன பண்ணு, ஆடு மேய்க்கிற வேலை பாரு. மறுபடியும் சொல்றான் தாவீது, மறுபடியும் என்ன பண்றான், விட மாட்டேங்கிறான். வாசிங்க. ம் 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 ஆமா. ம் 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 நிறுத்தி வாசிக்குமா. என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தீனுடைய கைக்கும் என்ன பண்ணுவாருங்க. தாவீது இங்கே அவனுடைய பராக்கிரமத்தை ஒன்றும் சொல்ல கிடையாது, நம்ம தப்பா புரிஞ்சு கூடாது. தாவீது அங்க நான் ஒரு முறை என்ன பண்ணேன், சிங்கத்தை என்ன பண்ணேன், ஆமா சிங்கத்தை கொன்றேன், ஒரு முறை கரடியை கொன்றேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய பராக்கிரமத்துக்கு சொன்னான்னு நாம என்ன பண்ண முடியாதுங்க, தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. இங்கே அவன் தாவீது தெளிவாக சொல்லுகிறான், கர்த்தர் என்ன என்ன பண்ணாருங்க, தப்புவித்தார், தேவன் என்னோடு இருந்தார், அதனால நான் இந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் நான் என்ன பண்ணேன், கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தை போல அந்த கரடியை போல இந்த பெலிஸ்தீனும் எனக்கு ஒரு ஆள் தான். அப்ப இவனையும் கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தருடைய வல்லமையினால, கர்த்தருடைய வழிநடத்தலின் மூலமாக இவனையும் நான் என்ன பண்ணுவேன், கொன்று போடுவேன் என்று சொல்லி உரக்க சத்தமா என்ன பண்றாங்க, சத்தம் போட்டு சொல்றான். அப்ப அவனுடைய புரிதல் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்களா. தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு என்னுடைய கடந்த நாட்களில் கர்த்தர் செய்த அநேக நன்மைகளை அவன் பின் திரும்பி பார்க்கிறவனாக இருக்கிறான். தாவீது அந்த விசுவாசத்தில் இன்னும் அதிகமாய் பலப்படுவதற்கும் அந்த தைரியம் வருவதற்கும் காரணமா இருந்தது என்ன என்று சொன்னார், கடந்த காலத்தில் தனி மனுஷனுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை
இல்லைங்களா? கர்த்தர் அவனை வழிநடத்திய வகையை அவன் எண்ணி பார்த்து அந்த விசுவாசத்திலே வளருகிறவனாக என்ன பண்றாங்க இருக்கிறார். அதே போலத்தான் என் கண்பானவர்களே, நாமும் கூட நம்முடைய விசுவாசம் தொய்கிற பொழுதெல்லாம், நம்முடைய விசுவாசம் தொய்ந்து போகிற பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு தனிப்பட்ட வகையிலே, தனிப்பட்ட முறையிலே தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் கட்டாயமாக பின் திரும்பி பார்க்கிற பொழுது நாம் மெய்யாகவே விசுவாசத்திலே பலப்படுகிறவர்களாக நாம் என்ன பண்ணுவோம் இருப்போம். இல்லைங்களா? வேதம் அதைத்தான் என்ன பண்ணுதுங்க சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். யோசுவா 1:9. இங்க யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு தினமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. மோசே சொல்ற, நீ போற இடமெல்லாம் உன்னுடைய தேவன் என்ன பண்ணுவாரு? உன்னோடு இருப்பார். பயப்படாதே அப்படிங்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இல்லைங்களா? யோசுவா புஸ்தகத்தில் ரொம்ப அருமையான ஒரு இன்சிடென்ட்டை நம்ம பார்த்து முடிக்கலாம். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு நபராக 12 கோத்திரத்தில் 12 நபர்களை கானான் தேசத்தை சுற்றி வேவு பார்க்கும்படியாக என்ன பண்றாங்க? அனுப்புறார். யார் அனுப்புறா? அந்த பகுதியை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பகுதி வேத பகுதி என்னன்னு சொல்லி வாசிங்க. யோசுவா 2ஆம் அதிகாரம் வாசிங்க. கானான் தேசத்தை வேவு பார்க்கறத சொல்லு. அந்த பகுதி என்ன பகுதி? வாசிங்க. இல்லை, அந்த பகுதி மாறிடுச்சு. ஆக்சுவலாக அந்த வேத பகுதி வேவு பார்த்துட்டு வராங்க. கானான் தேசத்துக்கு போய் வேவு பார்த்துட்டு வராங்க. அதில் காலேப்பும் யோசுவாவை தவிர மீதி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஐயோ அங்கே போனோமா நாம் என்ன பண்ணிடுவோம்? செத்து போயிடுவோம். எல்லாத்தையும் நாம் என்ன பண்ணிடுவாங்க? அவங்க அடித்து கொண்டுருவாங்க. அங்கே ஏனாக்கின் புத்திரர்களை நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப பெரிய மனுஷர்கள், ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா? என்னது ராட்சசர்களை நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 2 பேர் தான், காலேப்பும் யோசுவாவும் மாத்திரம் தான் என்ன சொல்றாங்க, இல்லை நம்ம அங்கே போனால் அவர்களை நாம் என்ன பண்ண முடியும்? நம்மால வெற்றி கொள்ள முடியும். நாம் அந்த மாதிரியான ஒரு தேசத்தை என்ன பண்ணதே இல்லை, எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு கொலையில் இருக்கிற திராட்சையை என்ன பண்றாங்க? சுமக்க முடியாத ஒரு பெரிய கம்புல என்ன பண்றாங்க? கட்டி 2 பேர் என்ன பண்றாங்க? சுமந்துக்கிட்டு போறாங்க. அவ்வளோ செழிப்பான தேசம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த 2 நபர்களுக்கு மாத்திரம்தான் என்ன இருந்ததுங்க? விசுவாசம் இருந்தது. அந்த 2 நபர்கள் மாத்திரம்தான் தங்களுக்கு முன்பாக இருந்த அந்த எதிரிகளை பார்த்து அவர்கள் என்ன பண்ணீங்க? பயப்படவில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் எங்களோடு என்ன பண்ணாருங்க? இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்ம என்ன பண்ணுவாருங்க? வழிநடத்துவார் என்கிற அந்த உறுதியோடு இருந்ததுனால அவர்கள் விசுவாசத்தோடு என்ன பண்ணாங்க? சொன்னார்கள். எல்லாரும் மற்றவங்க என்ன பண்ணாங்க? சட்டையை ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கிட்டு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் மெய்யாகவே தேவன் அவர்களை வெற்றி சிறக்க செய்தார் என்று சொல்லி நாம் என்ன பண்றோம்? வேதாகமத்திலே வாசிக்கிறோம். என கண்மானவர்களே, இந்த 2 நபர்களை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, ஒரு மனுஷன் சவுல் தன்னுடைய பராக்கிரமத்தின் மேல நம்பிக்கை வைத்தவனாக இருந்தான். தன் மேல நம்பிக்கை வைத்தவனாக இருந்தான். அதனால அவனால் என்ன பண்ண முடியலைங்க?
என்ன பண்ண முடியல, அந்த சூழ்நிலையை பார்த்து தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியல. இங்கே அடுத்த நபரை பார்க்கிறோம், தாவீது தன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, தன்னை வழிநடத்துகிற கர்த்தர் மேல முழுமையான நம்பிக்கை உள்ளவனாக என்ன பண்ணாங்க இருந்தான். அதனால தனக்கு முன்பாக இருந்த அந்த பெரிய பிரச்சனை, அந்த பெரிய காரியம் அவனுக்கு இலகுவாக என்ன பண்ணுச்சுங்க இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இல்லைங்களா. ஒரு வசனம், 2 வசனங்களை மாத்திரம் வாசிச்சு முடிப்போம். மத்தேயு 1:23 வாசிக்கிறோம். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு என்றென்றும் இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்ப இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் அப்படின்னு சொன்னாவே என்ன அர்த்தங்க? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்னு அர்த்தம். இப்ப தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். இப்ப பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அநேக நேரங்கள் நாம் மறந்து விடுகிறோம். அநேக நேரங்கள் நம்ம அதை நாம் உதாசீனம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்முடைய கண்களுக்கு பிரத்யட்சமாக தெரியாதனால நாம் அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா என்கிற சந்தேகத்திலே நாம் என்ன பண்றோங்க இருக்கிறோம். ஆனால் மெய்யாகவே வேதம் சொல்லுது, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 41:10 வாசிக்கலாம். ஆமா, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட என்ன பண்றேன் இருக்கிறேன். பயப்படாதேன்னு சொல்லி வெறுமனே சொல்லல. ஏன் பயப்படாதே? நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். வெறுமனே இல்லை, கர்த்தர் சும்மா சொல்லல, ஏய் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சரி பயப்படாத, உன் வேலையை நீ பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிங்க. பயப்படாதே. அடுத்த அந்த அடி ரொம்ப முக்கியமான அந்த வார்த்தை, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தர் நம்முடனே கூட என்ன பண்றாருங்க இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரம இருக்கிற பொழுது அவர் கொடுத்த கட்டளை கற்பனை என்னவெனில், மத்தேயு 28:20 வாசிக்கலாம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன உன்னதமான ஒரு வார்த்தை. உலகத்தின் முடிவு பரியந்தமும், இந்த பூமி எவ்வளவு நாள் இருக்குதோ அவ்வளவு நாள், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களும் நம்முடனே கூட என்ன பண்ணாருங்க இருக்கிறார். அதனால எனக்கு அன்பானவர்களே, எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் கூட இங்கே தாவீதை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். நாம் சவுலை போல இருக்கிறோமா, அல்லது தாவீதை போல தைரியம் கொண்டு திடமனதாய் இருக்கிறவர்களா இருக்கிறோமா என்று சொல்லி நாம் கட்டாயமாக நாம் சிந்திக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஒருவேளை நாம் பயப்படுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் மெய்யாகவே நாம் விசுவாசத்திலே குறைவுள்ளவர்களாகவும் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களாகவும் நாம் என்ன பண்றோம் இருக்கிறோம். நாம் பயப்படுகிற பொழுது அநேக காரியங்கள் வெளிப்படுவதை நம்மால் காண முடியும். நான் பயப்படுறேன், ஒரு சூழ்நிலையை பார்த்து பயப்படுறேன் அப்படின்னு சொன்னா, நான் என்னோடு இருக்கிற கர்த்தருடைய வல்லமையை நான் உணராதவனாக, அல்லது அந்த வல்லமையை நான் புரிந்து கொள்ளாதவனாக என்ன பண்றேன் இருக்கிறேன். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதுங்களா? அங்க புரிய மாட்டேங்குது. நம்ம இவனை கொஞ்சம் பிடிச்சி வைங்க. அப்ப பயம் எதனால? பயம் வந்துருச்சுனாவே என்ன ஆயிடுச்சுங்க, அவருடைய வல்லமையை நான் என்னால என்ன நான் புரிந்து கொள்ளல. யாரை போல? அந்த 12 சீஷர்களை போல. கூட யார் உட்கார்ந்துருக்கிறா? யார் படுத்திருக்கிறா? அவரை மீறி ஏதாவது நடந்துருமா? அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களாக அநேக நேரங்களில் நாம் சோர்வடைந்து விடுகிறோம். என கண்மானவர்களே, இந்த வசனங்கள் கட்டாயமாக நம்மை தேற்றுவதாக இருக்கிறது. உபாகம் புஸ்தகம் 31:6 எடுத்து வாசிக்கலாம். உபாகம் 31:6. வசனம் சொல்றது, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்ற.
பழைய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் இஸ்ரேல் மக்கள் அநேக இடங்களில் பயப்பட்டவர்களாகவும் பின்வாங்கி போனவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தி வந்தவராகவே இருந்தார். கர்த்தர் ஒருபோதும் தன்னுடைய உடன்படிக்கையிலே மாறாதவராக இருக்கிறார். நம்ம நிறைய நேரங்களில் விசுவாசத்தில் வழி விலகி போய் விடுகிறோம். ஆனால் கர்த்தர் எப்பொழுதும் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொன்னால் கட்டாயமாக என்ன பண்ணுவாருங்க? பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவருடைய அந்த உடன்படிக்கையில மாறுவதே இல்லை. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாக வழிநடத்தி வருகிறார் என்று சொன்னால் கட்டாயமாக வழிநடத்தி வருகிறார். நாம் ஒருவேளை தவறுகிறவர்களாக நாம் என்ன பண்றோம்? இருக்கிறோம். ஆனால் தேவன் எப்பொழுதும் அவருடைய உடன்படிக்கையில் இருந்து அவர் என்ன பண்றதில்லை? தவறுவதே இல்லை. என்ன கண்பானவர்களே, இந்த 2 நபர்களை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிற பொழுது நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம் வீட்டுக்கு போய் நம் நேரம் கிடைக்கும் பொழுது நாம் அமர்ந்து நாம் பொறுமையோடு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நான் சவுலை போல நான் என்னுடைய பராக்கிரமத்தின் மேல நம்பிக்கை வைத்து நான் அந்த பிரச்சனையை அந்த சூழ்நிலையை பார்த்து நான் பயந்துக்கிறேனா? ஆமா சார், நான் அப்படிதாங்க இருக்கிறேன் வாழ்நாளா. இனிமேல் அப்படி என்ன பண்ணக்கூடாது? நம்ம இருக்கக்கூடாது. தாவீதை போல என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, அவன் அந்த அவனுடைய கடந்த கால அந்த வாழ்க்கையை கர்த்தர் தனக்கு செய்த நன்மையை நினைத்து பார்த்து தைரியம் கொண்டு அந்த சூழ்நிலையை என்ன பண்ணாங்க? மேற்கொண்டவனாக இருந்தான். அப்படியாக அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொருவரும் நாம் தைரியம் கொண்டு தேவன் நம்மோடு இருக்கிறார், எப்பொழுதும் தேவன் நம்மை வழிநடத்தி வருகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு செயல்பட நாம் முயற்சி செய்வோம். கர்த்தர் தாம் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.